அனைவருக்கும் வணக்கம். அடியேன் டாக்டர் ஜே கோமலலட்சுமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன். கொங்கு பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் பணிவான வணக்கங்களும். கணிப்பொறி இன்றைய அதிநவீன தொழில்நுட்ப உலகத்தில் சதாசர்வ காலமும் எல்லோரும் ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தன்னை இணைத்து கொண்டு தகவல்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதில் கில்லாடிகளாகவும் அறிவார்ந்த பயனாளர்களாகவும் உருமாறி வருவதை நாம் அனைவரும் அறிவோம். குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவியல் முன்னேற்றம் மிகப்பெரிய தாக்கத்தை எல்லோரிடமும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த இயந்திர வளத்தை உருவாக்கியது ஒரு மனித வளம்தான். மனித வளத்தின் ஆற்றல் தான் இயந்திர வளத்தை உருவாக்கியது என்றும், மனித வளம் நினைத்தால் இதுபோன்று பல கோடி ஆயிரம் பயன்கள் உள்ள புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் பயன்களையும் உருவாக்க இயலும் என்றும், மனிதனை இயக்கவும் இயந்திரங்களால் மனிதன் இயக்கப்படுவதை தவிர்க்கவும், இயந்திர வளத்தில் மனித வளம் மாண்டு போகாமல் இருப்பதற்கும் மனித வளக்கலை யோகம் என்ற ஒரு மாணவர்களுக்கான சிறப்பு யோகாவினை உருவாக்கி கட்டமைத்து அதை மாணவர்களிடம் கற்றல் கற்பித்தல் நிகழ்வாக எடுத்து சென்று மனித வளம் மேம்பட தொண்டாற்றி வருகிறேன். அந்த வகையில் எனது பங்களிப்பினை குறித்து, எனது பயணத்தை குறித்தும், எனது லட்சியங்கள் குறித்தும் கொங்கு பண்பலையில் மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனித வளம் மிகவும் அற்புதமானது. மனித வளம் மிகவும் ஆற்றல்கள் நிரம்பியது. மனிதனின் ஆற்றல், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனோட ஆன்ம ஆற்றலின் வலிமை மிகவும் மிகவும் சிறப்பானது. ஒரு மனித உடல் எந்த அளவு அதற்கு ஆரோக்கியமான தகவல்கள், ஆரோக்கியமான உள்ளீடுகள் கொடுக்கும் பொழுது அது எந்த அளவு சிறப்பான பயன்களை தரும் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக உள்ளீடு, வெளியீடு, செயல்முறை, வெளிப்படை விளைவு என்ற தத்துவங்களின் அடிப்படையில் மனித உடலுக்கான கட்டளைகள் என்ன, அந்த மனித உடல் எவ்வாறு தனக்குரிய இன்புட்டை எதன் மூலம் எடுத்துக்கொள்கிறது, அதற்குரிய ஆரோக்கியமான உள்ளீடுகள் என்ன, அது என்ன செயல்முறை செய்கிறது என்று உடலுக்குரிய ஆரோக்கியமான உள்ளீடுகள், சிந்தனைக்குரிய ஆரோக்கியமான உள்ளீடுகள், செயல்களுக்குரிய ஆரோக்கியமான உள்ளீடுகள் ஆகியவை பற்றி கட்டளைகளுடன் கூடிய உடல் பயிற்சியே இந்த மனித வளக்கலை யோகமாகும். ஒழுங்கு, ஒழுக்கம், நேரம், கால அளவு இவற்றை எல்லாவற்றையும் தமக்குத்தானே கட்டளை கொடுத்து தனது உடல் சீராகவும் அறிவு சீராகவும் இயங்குவதற்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை எடுத்துக்கொள்வதற்கும் தேவையான முத்திரைகளை இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு மாணவனும் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சிகளை தனது சுய முயற்சியின் பேரிலும் ஆர்வத்தின் பேரிலும் பயிற்சி எடுக்கும் பொழுது சிறந்த மனித வளமாக இந்த உலகத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும், இந்த குடும்பத்திற்கும், ஏன் தனக்குமே பங்களிப்பது உறுதி என்பது திண்ணம். அந்த வகையில் இந்த மனித வளக்கலை யோகத்தை இதுவரையில் நிறைய மாணவர்களிடம் எடுத்துச் சென்று தொண்டாற்றி வந்திருக்கிறேன். இது சம்பந்தமாக ஒரு 20 விருதுகள் பெற்றிருக்கிறேன். 6 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இதே போன்று சமுதாய பண்பலை வானொலிகளில் எனது கருத்துக்களை மாணவர்களிடம் எடுத்து சென்றிருக்கிறேன். எனக்கு லட்சிய பயணம் ஒன்று இருக்கிறது. இந்திய தேசிய கல்விக் கொள்கையின் கருத்துரு சின்னமாக இந்த கல்வி சின்னம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும், அந்த கல்வி சின்னம் நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மாணவனும் தெரிந்து கொள்ளல், கற்றுக்கொள்ளல், சிந்தனை விரிவாக்கம் செய்தல், பகுப்பாய்தல், சரிபார்த்தல், மதிப்பீடு செய்தல், பங்களித்தல், படைப்பாற்றல் போன்ற ஏகப்பட்ட படிநிலைகளை சிந்தனைக்குள் கொடுத்து மேம்பட்ட ஒரு சிந்தனை நிலையை வளர்த்து கொடுக்கும் கற்றல் காட்சி வழி கல்வி சின்னம்தான் அந்த KLMN ஸ்வஸ்திக். அந்த காட்சி வழி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு சின்னம் ஆதலால் அந்த கல்வி சின்னத்தை ஒரு கொடியாக்கி அந்த கொடியினை மாணவர்கள் கரங்களில் தவழ விடுவதே இதன் நோக்கம்.
ஒவ்வொரு மனித வளம் இருந்தால் மட்டுமே அந்த மனிதனோட மூளைக்கு மதிப்பு. தனியாக ஒரு மூளையை மட்டும் எந்த செயலும் செய்ய இயலாது. அந்த மூளை இயங்குவதற்குரிய இருதயமும், மூளைக்கு தேவைய இரத்தத்தை கொடுக்கும் எந்த இதயமும் மனித உடலும், அது ஒரு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்து வருகிறேன். இதை ஒவ்வொருவரும் தினந்தோறும் பார்த்து தாங்கள் இயந்திரங்களுடன் செலவிடும் நேரத்தை குறைத்து சுய சிந்தனையையும் பிரபஞ்சத்தோடு இருக்கும் இணைப்பையும் அதிகப்படுத்தி தங்களது ஆற்றல்களை மேம்படுத்தி சிறந்த மனித வளமாக வாழ்ந்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க செய்வதே இதன் நோக்கம். செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த கல்வி கொடியினை பாரத மாதா கைகளில் தவழவிட்டு ஒவ்வொரு பாடப்புத்தகத்திலும் இதை முகப்பு பகுதியில் பதிவிடச் செய்ய வேண்டும் என்றும், ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் இதை சுவர் ஓவியமாக வரைந்து வைத்து மாணவர்களின் கண்ணையும் கருத்தையும் திறந்து அவர்களை சிறந்த மனித வளமாக மாற்றவும் முயற்சி செய்து வருகிறேன். ஒவ்வொரு பள்ளியிலும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படும் தினமான ஜூலை 15 மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த தினத்தில் இந்த கல்வி கொடியினை ஏற்றி ஒவ்வொரு மாணவரும் இந்த மனிதவளக்கலை யோகத்தின் பயன்களை உணர்ந்து இயந்திரங்களிலிருந்து எந்த நேரத்திற்கு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டுமோ அப்பொழுது பயன்படுத்தி இயந்திரத்தை கையாளும் மனித வளத்தினை, தெளிந்த நல்ல அறிவினை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதும் இதன் நோக்கமும் விளைவும் ஆகும். அதே போல ஒரு காமராஜர் அவர்கள் பிறந்த தினமான கல்வி வளர்ச்சி நாளன்று ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த கல்விக் கொடி ஏற்றி வைக்கப்பட வேண்டும். இந்த சிந்தனை அவர்களிடம் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதும் எனது பங்களிப்பாகும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் இந்த தகவலையும் கொங்கு பண்பலையில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பணிவான வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.